Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Innal hamdalillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruh. Wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. May yahdihillahu fala mudilla lahu wa may yudlil fala hadiya lahu. Wa ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu. وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. அளவற்ற பகவானும் நிகரில்லா பேர் அன்புரியுமாகிய எல்லாவித அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்தார். அந்த இறைவனுடைய சாந்தியும் சமாதானம் ஒற்றாத பெரும் கருணை இவ்வுலக தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மைகள் மீதும் தாபீன்கள் மீதும் தாபீன்கள் மீதும் இன்னும் இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைந்த மூமியான ஆண்கள் மீதும் பெண்கள் மீதும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் நாம் அனைவர்கள் மீதும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானம் ஒன்றாக பெரும் கருணையும் என்றென்றும் நின்று நிலவரமாக என பிரார்த்திக்கிறான். வார்த்தைகளிலே சிறந்தது அல்லாஹ்வுடைய வேத வார்த்தை, நடைமுறைகளிலே சிறந்தது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நடைமுறை. மார்க்கத்தில் மிகவும் மோசமான செயல் புதுமையை உண்டாக்குவது. ஒவ்வொரு புதுமையும் வழிகேடு அனைத்தும் நாளை நடந்து கொண்டு சேர்ப்பன. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஆரம்ப சொற்பொழிவில் இந்த மனித சமுதாயத்துக்கு எச்சரித்த விஷயத்தை நாம் உங்களுக்கு எச்சரிக்கலாம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்ல அடியார்கள், உலகத்துல வாழக்கூடிய இந்த உலகத்துல நாம் விதைக்கின்ற ஒவ்வொரு நல்ல அமல்களும், நாம் செய்கின்ற ஒவ்வொரு நல்ல காரியங்களும் நாளை மறுமையில இங்கு விதைக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் நாளை மறுமையில அறுவடை செய்ய காத்து கொண்டு இருக்கிறோம். முஸ்லிம்களாக இருக்கக்கூடியவர்கள் இந்த உலகம் நிரந்தரமானது இல்லை, நாளை மறுமை தான் நிரந்தரமானதாக இருக்கிறது. இந்த உலகத்துல ஒரு 60 வருடம் பயணிப்போம், அது வரைக்கும் நம்மால் இருந்து நல்ல அமல்களை விரைவாக செய்து கொள்ளணும் என்ற மறுமை சிந்தனையோடு தான் நம்ம இந்த உலகத்துல நன்மையை செய்வோம். இந்த உலகத்திலே இருக்க போறோம் என்பதாக நம்ம அந்த உலகத்துல முழுவதும் இருக்க போவதாக அமல்களை செய்யல. நாம் இங்க செய்யக்கூடிய அமல்கள் நாளை மறுமையில நமக்கு கை கொடுப்போம். நாளை மறுமைக்கு போகும்போது சொர்க்கத்துக்கு அல்லாஹ் தருவான். நாளை கேள்வி நாட்கள் ஒவ்வொரு என்று முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம் முழுக்க மறுமையை நம்பியவராக இந்த உலகத்தில் வாழ்ந்து வருகிறோம். அதனால என்ன காரியங்கள் செய்தாலும் இதற்கு உண்டானக்கூடிய அல்லாஹ் நமக்கு மறுமையில் தருவான், அல்லாஹ் நமக்கு இதை பெரிதாக நாளைக்கு மறுமையில் தருவானே நம்பிக்கையை செய்கிறோம். அப்ப அல்லாஹ்வுடைய அருள் நமக்கு வேண்டும் என்று சொன்னால் நாம் செய்யக்கூடிய அமல்களை அல்லாஹ் புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம எந்த காரியம் செய்தாலும் சரி, தொழுகிறோமா, நோன்பு வைக்கிறோமா, ஜக்காத் கொடுக்கிறோமா, அது அல்லாஹ்வுடைய திருப்தி அதில் இருக்கும். அல்லாஹ் அந்த அமலை பொருந்தி கொள்ள வேண்டும். அப்படியே அல்லாஹ் அந்த அமலை பொறிந்து கொண்டால் மட்டும்தான் நாளை மறுமையில நமக்கு பரிசு கிடைக்கும். அல்லாஹ்வுடைய நாம் அவர்கள் அதிகமாக செய்கிறோம், அல்லாஹ் பொறிந்து கொள்ளவே அல்லாஹ்வுடைய அருள் நமக்கு இல்லை என்று சொன்னால் நீங்க எவ்வளவு பெரிய அமல்கள் செய்தாலும் நாளை மறுமையில எந்த பிரயோஜனமும் இருக்காது. அப்ப அல்லாஹ்வுடைய அருளை பெற வேண்டும் என்பது நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் அர்ப்பணிப்போடு அல்லாஹ்வுக்காக இக்லாஸோடு மன தூய்மையோடு அதை செய்யும் போது அல்லாஹ்வுடைய திருப்தி அதை வருது. அல்லாஹ்வுக்காக நான் இதை செய்கிறேன் என்று இறைவனுக்காக நாம் எந்த அமல்களை செய்கிறோமோ அதுல அல்லாஹ்வுடைய அருள் நமக்கு வருகிறது. அல்லாஹ்வுடைய அருள் இல்லாமல்
எந்த ஒன்றும் நாளை மறுமையில வெற்றி பெற முடியாது. திரும்ப சொல்லும்போது ஒரு வெல்வாலும் நிர்வாகி அக்குபர் என்பதாக அல்லா சொல்றான். அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறுவதுதான் மிகப்பெரிய அக்பர் என்று அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் அக்பர் என்று சொல்றேன், அல்லாஹ் மிகப்பெரியவன். அந்த அக்பர் என்ற வார்த்தையை அல்லாஹ் வைக்கிறான். அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறுவதுதான், அல்லாஹ்வுடைய திருப்தியை அடைவதுதான் மிகப்பெரியது என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப தானிய அலி, இதுதான் உங்களுக்கு பிரம்மாண்டமான வெற்றியை பெற்றுத் தரும் என்று அல்லாஹ் ஆணித்தரமாக சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய அருள் என்பது அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறுவதுதான் மிகப்பெரியது. அதை நீங்க அடைஞ்சிட்டீங்க என்று சொன்னா அது உங்களுக்கு பிரம்மாண்டமான வெற்றியை பெற்றுத் தரும் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறுவதற்காக நம்ம முயற்சி செய்ய வேண்டும். எல்லா காரியங்களும் அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற வேண்டும். ஆனா இன்னைக்கு என்ன நினைக்கிறோம், அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற வேண்டும் என்று சொல்லி வெள்ளிக்கிழமையில ஜும்மாவுக்கு கரையை அடைச்சிட்டு வந்திருக்கோம். அப்ப அல்லாஹ்வுக்காக நம்ம தியாகம் செய்யறோம் என்பதாக நம்ம நினைத்து கொண்டிருக்கோம். அதெல்லாம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சட்டத்திட்டங்கள். வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய நாளில் உங்கள் வியாபாரத்தை விட்டுவிட்டு தொழுகைக்கு அழைப்பதற்கான ஓடி வாருங்கள் என்பதெல்லாம் சட்டத்திட்டங்கள். ஆனா அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறுவதற்காக நாம் அதிகமா இஸ்லாத்துக்காக உழைக்க வேண்டும். நமக்கு நேரம் இருக்கும், நேரம் இல்லாமல் இருக்கும். ஆனா இஸ்லாத்துக்காக முன்னுரிமை கொடுக்க வேண்டும். இஸ்லாத்துக்காக நாம் பாடுபட வேண்டும். இந்த மக்களுக்கு இந்த கொள்கையை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வுடைய திருப்தியை தேடி அடைய வேண்டும். சகாபாக்கள் அப்படிதான் இருந்தாங்க. எந்த அளவுக்கு சொன்னா, போர்க்களத்துக்கு ரசூலை அழைக்கிறாங்க, சகாபாக்கள் எல்லாம் வாராங்க, வாகன வசதி இல்லை. 2 பேர் போகக்கூடிய ஒட்டகங்கள், ஒரு ஆள் போகக்கூடிய ஒட்டகங்கள், ஒரு ஆளுக்கு 2 பேர் ஏற்றி வராங்க ரசூலா. 2 பேர் போகக்கூடிய ஒட்டகங்கள் 3 பேர் ஏற்றி விடுறாங்க, வாகனம் தட்டுப்பாரு. அப்ப ரசூலா சொல்றாங்க, வாகனம் இல்ல, நீங்க என்ன செய்ய இருங்க என்று சொன்னா சகாபாக்களும் பழக்கம் நான் முடியல, அதற்காக அல்லாஹ்வுடைய தூதருக்காக போக முடியலையே. இன்னைக்கு நமக்கு அப்படி ஒரு வாய்ப்பு இருந்துச்சு, வாகனம் இல்ல, இடம் இல்லைன்னு சொன்னா கூட அல்ஹம்துலில்லாஹ், அப்பா தப்பிச்சாச்சு, வாகனம் இடம் இல்லைன்ட்டாங்க, நம்மளே போகலாமா யோசனை பண்ணிட்டே இருக்கோம். அது போகலாமா ஏதாவது சொல்லிட்டு இருப்பாரு, நம்ம போகலான்னு வந்தோம், ஏற்கனவே வண்டி இல்லைன்னு சொல்லியாச்சு, அல்ஹம்துலில்லாஹ் நம்ம போய் நம்ம வேலையை உடனே தூங்குவோம் என்பதாக இருப்போம். ஆனா அந்த சகாபாக்கள் எப்படி இருந்ததுன்னா வாகனம் எப்படி இல்லாம போச்சு, ஏன் வாகனம் இருந்தா நான் புறத்து போயிருக்கிறேன் என்று சொல்லி அவ்வளவு அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறுவதற்காக மாற்றத்திற்காக அவ்வளவு தியாகங்களை செய்தாலும் சகாபாக்கள். அப்போ அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய திருப்தி எதில் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய தியாகம் எதில் இருக்கு, அல்லாஹ்வுக்காக நம்ம செய்யக்கூடிய தியாகங்கள் இதெல்லாம் அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்றுத்தரும். இன்னொரு வசனத்துல அல்லாஹ் சொல்லும் பொழுது அந்நாளில சிலருடைய முகங்கள் பிரகாசமான இந்த உலகத்துல நம்ம பார்க்க முடிகிறது. ஒருத்தர் 5 பேரை தொழுவாரு, நல்ல அமல்களை செய்யறாரு, அவர் முகம் பொலிவா இருக்கும், அது அந்த முகம் வழங்குவான். ஒரு சில பேரை பார்த்தீங்கன்னா முகம் நல்ல பொலிவாக இருக்கும். அது அல்லாஹ் என்ன சொல்றாங்க, நாளை மறுமையில சிலருடைய முகங்கள் பிரகாசமாக இருக்குமா, ரொம்ப பளிச்சுட்டு இருக்கும், நாளை மறுமையில வெளிச்சமா இருப்பாங்க அவங்க. அது என்ன காரணம் தெரியுமா, உலகத்துல வாழும்போது அல்லாஹ்வுடைய திருப்தியை தேடியவராகவே தங்களுடைய வாழ்க்கை பயணித்து அளிக்கிறது. எல்லா காரியங்களும் அல்லாஹ்வுடைய திருப்தி, எது செஞ்சாலும் அல்லாஹ்வுக்காக செய்வது. இங்க இருந்து மார்க்கெட் சொல்றது அழைக்கிறோமா, அல்லாஹ்வுக்காக நான் வாழேன், என் சொந்த வேலைகள் இருந்தாலும் விட்டு விட்டு வருகிறேன், அல்லாஹ்வுடைய மார்க்கெட் சொல்ல நான் வாழேன், அல்லாஹ்வுடைய பணியை செய்வதற்கு வாழேன், அல்லாஹ்வுடைய பணியா நான் வாழேன், அல்லாஹ்வுடைய பணியை செய்வதற்கு நான் முற்படுகிறேன் என்று இந்த உலகத்தில் வாழும்போது முழுக்க முழுக்க அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறுவதற்காக வாழ்ந்தவர்களுடைய முகங்கள் நாளை மறுமையில பிரகாசமாக இருக்கும். ஜன்னத்தின் ஆடி அவர்கள் சொர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பார்கள் என்பதாக அல்லாஹ் ஆணித்தரமாக வலியுறுத்தினார். இப்ப பாருங்க, அப்ப அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறுவது என்பது மிக முக்கியமாக இருக்கிறார். அப்ப அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்றவராக நம்ம உலகத்தில் நம்ம வாழ்க்கை அமைக்கும் போதால் நாளை மறுமையில நம்ம உலகம் பிரகாசமாக இருக்கும், நம்ம உயர்ந்த சொர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் இருப்போம் என்பதாக அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்வதை நம்மால் பார்க்க முடியும். முஸ்லிம்களாக வாழ்கின்ற நாம் இறைவனுடைய திருப்தியை பெற வேண்டும், இறை திருப்தியான காரியங்களை நாம் என்ன செய்யணும், கட்டாயம் செய்ய வேண்டும் என்பதை இது பார்க்க முடியாது. கூட சகாபாக்களுக்கு அப்படிதான் உபதேசம் செய்யறாங்க. ஒருவேளை சகாபாக்கள் எல்லாம் அப்படியே அமர்ந்திருக்காங்க ஒரு கதையில, சகாபாக்களுக்கு மத்தியில அல்லாஹ் ஒரு குர்ஆனுடைய அத்தியாயத்தை ஓட்டி காட்டுறாங்க. சகாபாக்களுடைய ஆரோக்கியம் எந்த அளவுக்கு இருக்கிறாங்க என்பது பார்க்க முடியும். நாளை மறுமையில ஒரு விஷயம் கிடைக்கிறது என்று சொன்ன ஓடி அதை செய்யக்கூடியவராக சகாபாக்கள் இருந்தாங்க. அதனாலதான் அவங்களுடைய தூதர் சொன்னாங்க, நீங்க மழை அளவு நீங்க கொட்டி கொடுத்தாலும் என்னுடைய தோழரும் கையளவும் கொடுத்ததும் ஈடாக
அந்த அளவுக்கு சகாபாக்களுடைய தியாகங்கள் அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற வேண்டும் என்று முயற்சி முன்னால் ஓடி வருவது இதெல்லாம் சகாபாக்களுடைய தனித்துவமான குணங்களாக இருந்தது. அப்படிப்பட்ட சகாபாக்கள் எல்லாம் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சபை. ரசூலுல்லாஹ் ஒரு குர்ஆனுடைய வசனத்தை ஓதுறாங்க. 10வது 26வது வசனத்தை அல்லாஹ்வுடைய தூதர் அந்த சகாபாக்கள் மத்தியில் ஓதுறாங்க. நில்லதீன அஹ்சானு அல் ஹுஸ்னா, யார் நன்மையே செய்கிறார்களோ அவருக்கு அல்லாஹ்வுடைய நன்மைக்கான கூலியை நாளை மறுமையில் வழங்குவோம். நீங்க என்ன நன்மை செய்வீங்களோ அது வேஸ்டா போகாது. நாளைக்கு மறுமையில் அதற்கான கூலியை அல்லாஹ் வழங்குவான். நீங்க எந்த மாதிரியான நன்மைகள் செய்கிறோ அதற்கு உண்டான கூலியை நாளை மறுமையில் அல்லாஹ் தருவான் என்று சொல்லிவிட்டு இன்னும் அல்லாஹ் அதை விட அதிகமாக வழங்குவான். அவர்கள் முழுவதும் எந்த இழிவும் எந்த அவமானமும் கூட வாய்ப்பில்லை. அவர்கள் சொர்க்கவாசிகள் அதில் அவர் நிரந்தரமாக இருப்பார்கள் என்பதான அந்த வசனத்தை ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் மத்தியில் ஓதி காட்டான். ஓதி காட்டவர் சகாபாக்கள் எப்படி ஆர்வத்துல முன்னாடி இருக்கக்கூடியவங்கள உடனே கேள்வி இந்த உலகத்துல நாங்க நன்மை செய்கிறோம், அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி நாங்கள் எங்களுடைய அமல்கள் செய்கிறோம், அதற்கு முன்னாடி கூலி நாளை மறுமையை தருவான் என்று நீங்க சொல்லிட்டீங்க, சொர்க்கத்தை தருவான் என்று சொல்லிட்டீங்க. அதை விட கூடுதல் ஜியாது அப்படின்னு என்ன? சொர்க்கத்தை விட கூடுதல் என்ன? ஒரு மனிதன் நம்ம உலகத்துல நன்மை செய்கிறோம், நாளை மறுமையில சொர்க்கத்திற்காக நாம் பயணிக்கிறோம். சொர்க்கத்தை அல்லாஹ் தந்ததுக்கு பிறகு அதை விட கூடுதலாக அல்லாஹ் தருவான் என்று சொல்லுகிறீர்கள். அப்படின்னு என்றால் என்ன என்பதாக சகாபாக்கள் கேள்வி கேட்கிறாங்க. அடுத்து இன்னொரு சகாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்க இறைவனை பார்ப்போமா? நாளை மறுமையில எங்களுடைய இறைவனை நாங்கள் பார்ப்போமா என்று ஒரு கேள்வி வருது. இப்படி அந்த வசனத்தை ஓதி காமிச்சோம்னா ஆர்வத்தில் சகாபாக்கள் நிறைய கேள்விகளை கேட்கிறாங்க. பதில் சொல்றாங்க. வசனம் முதல்ல நாளை மறுமையில எங்களுடைய இறைவனை பார்க்க முடியுமா என்று கேட்டார்கள். அவர்களுக்கு சொல்ல பதில் இருக்கிறாங்க. பௌர்ணமி இரவுல முழு நிலவை நீங்கள் மேகம் மறைக்கிற மேகம் மறைக்காத முழு நிலவை பார்ப்பதற்கு உங்களுக்கு ஏதாவது சிரமமா இருக்குமா அப்படின்னு சகாபாக்கள் கேட்கிறார். அல்லாஹ்வுடைய தூதரே, பௌர்ணமி நிலவுல முழு நிலவு இருக்கும், மேகம் மறைக்காத அந்த நிலவை பார்ப்பது எந்த சிரமமும் இல்லையே. வசனம் அடுத்து கேட்கிறாங்க, மேகம் மறைக்காத சூரியனை பார்ப்பதற்கு உங்களுக்கு எதுவும் சிரமம் இருக்கா? மேகம் மறைக்கிற சூரியன் இருக்கு, அதுல பார்ப்பது உங்களுக்கு கஷ்டமா இருக்குமா? அல்லாஹ்வுடைய தூதரே, மேகம் மறைக்காத சூரியனை பார்ப்பதற்கு எந்த சிரமமும் இல்லையே. இப்படித்தான் நாளை மறுமையில உங்களுடைய இறைவனை நீங்கள் எந்த சிரமமும் இல்லாமல் நீங்கள் பார்ப்பீங்க. நாளை மறுமையில கட்டாயமாக உங்களுடைய இறைவனை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றார். அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்க? ஜியாதா என்று சொல்லிவிட்டு அந்த சகாபாக்கள் கேட்டாங்க, சொர்க்கத்தை விட கூடுதல் அப்படின்னா என்னன்னு? அதுக்கு ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்கன்னா, அங்க நாளை மறுமையில நடக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, அப்படியே கண்கள் முன்னால சகாபாக்கள் மத்தியில கொண்டு வராங்க. நாளை மறுமையில அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, நாளை மறுமையில கூட்டமாக மக்கள் எல்லாம் அப்படி இந்த மனுஷன் மைதானத்தில் நிற்கக்கூடிய நேரத்துல குழப்பம் நிறைந்த நேரம், என்ன நடக்க போதும் தெரியாது, எல்லா மக்களும் நிற்பார்கள். அப்போ அல்லாஹ் முதல்வராக ஒரு சிறப்பு அழைப்பாளர் ஒரு மலக்குகளை என்ன செய்வாங்க, அந்த கூட்டத்துக்கு மத்தியில ஒரு அறிவிப்பை செய்ய சொல்லுவோம். உடனே மலக்குமார்களுடைய அறிவிப்பு வரும். இந்த உலகத்துல நீங்க வணங்கும் போது யார் யார் எதை எதை பின்பற்றியோ அவரவர் அவர்களுக்கு பின்னால் போய் நில்லுங்க என்று ஒரு அழைப்பு வரும். நாம் இந்த உலகத்துல எதை எதை வணங்கினார்களோ அது எல்லாம் நாளை மறுமையில பின்பமாக காட்டப்படும். சூரியனை வணங்கியவர்கள் சூரியன் அங்கே காட்சியாக காட்டப்படும், அதற்கு பின்னால் அணிவகுத்து நிற்பார்கள். சந்திரனை வணங்கியவர்கள் அங்கே அவர் சந்திரன் அதில் காட்டப்படும், அதற்கு பின்னால் அவர்கள் அணிவகுத்து நிற்பார்கள். அதுபோல அல்லாஹ் சிலைகளை, அம்புகளை, மாடுகளை இப்படி எந்த கடவுளாக வழங்கினார்கள் உலகத்துல, அதெல்லாம் நாளை மறுமையில அல்லாஹ் எழுதினான அந்த சிறப்பு வானவர் அழைப்பு மூலமாக அந்த காட்சிப்படுத்த ஒரு பிம்பமாக காட்சிப்படுத்தப்படும். இந்த உலகத்துல வணங்குவது எல்லாம் நாளைக்கு அங்க போய் என்னென்ன சிலைகளை வாங்கினாங்க, என்னென்ன வணங்கினாங்க அவர்கள் நிற்பாங்க. அப்படி முடிவுல நரகத்தில் முழுக்க விழுவார். இப்படி ஒரு கூட்டத்துக்கு அல்லாஹ் என்ன செய்வான், கூட்டமாக நிற்கும் போது அல்லாஹ் அப்படி நரகத்திற்கு பின்பு பண்ணிக்கிட்டே இருப்பான். அடுத்து இது எல்லாம் முடிஞ்சு அடுத்து ஒரு கூட்டம் வரும், இன்னொரு கூட்டம் வரும். அவரிடம் அந்த வானவர் கேட்கிறாரா, நீங்க யாருக்காக, நீங்கள் யாரை வணங்கினீர்கள் என்று கேட்கும் பொழுது
நாங்கள் உசேனுல்லா, நாங்கள் அல்லாஹ்வுடைய மகனான உசேன் அவருக்காக நாங்கள் பார்த்துக் கொண்டு இருக்கிறோம் என்று சொன்ன உடனே அங்கே அவருக்கு மறுப்பு தெரிவிக்கப்படும். இறைவனுக்கு எந்த பிள்ளைகளும் கிடையாது, இறைவனுக்கு மனைவி கிடையாது, இறைவனுக்கு குடும்பம் கிடையாது, உசேனுடைய மகனாவான். நீங்கள் பொய் சொல்றீங்க, உங்களுக்கு என்ன வேணும், எங்களுக்கு தாகம் அதிகமாக இருக்கிறது என்று சொல்ல மாட்டது. அந்த யூத கூட்டத்திற்கு நரகத்துடைய காணல் நீர் அப்படியே அவர்களுக்கு காட்டப்படும். அதோடு நீர் அங்கே போய் அறிந்து கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு வழிகாட்டப்படும். அந்த யூத கூட்டம் அப்படி போகும், நரகத்தில் நோக்கு கூட விடுவார்கள். அடுத்து கிறிஸ்தவர்கள் வருவார்கள். அவரிடம் கேட்கப்படும், நீங்கள் யாரை வணங்குகிறீர்கள்? நாங்கள் அல்லாஹ்வுடைய மகனான ஈசாவை வணங்குகிறோம், இறைவனுடைய மகனான ஈசாவுக்காக நாங்கள் காத்துக் கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னவுடனே அங்கே அவர்களுக்கு மறுப்பு தெரிவிக்கப்படும். அல்லாஹ்வுக்கு எந்த குழந்தையும் கிடையாது, அல்லாஹ் தனித்தவன் என்று உங்களுக்கு தெரியாது. அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ்வுக்கு மகனாக அல்லாஹ்வுக்கு மகன் கிடையாது என்று பொய் உரைக்கிறீர்கள். என்னவனுக்கு உங்களுக்கு தண்ணீர் தண்ணீர் என்று அந்த கூட்டம் தாகத்தின் அடிப்படையில் கத்துவோம். அதே காணொலியில் அவர்களுக்கு அதே மாதிரி காட்டப்படும் அப்படின்னு நரகத்தில் நோக்குகள் விழுந்துள்ளார். இப்படி அல்லாஹ் என்ன செய்வான், நாளை மறுமையில எல்லா மக்களையும் விசாரணை பண்ணி சொர்க்கத்திற்காக அல்லாஹ் ஃபில்டர் பண்ணிக்கிட்டே வருவான். எஞ்சி இருக்கக்கூடிய கூட்டம் 3 கூட்டம் மட்டும் இருக்கும். அவர்கள் மாணவர்கள் கேட்பார்கள், நீங்கள் யாருக்காக காத்துக் கொண்டு இருக்கிறார்கள் என்று அந்த 3 கூட்டத்தில் கேட்கும் போது அவர்கள் நாங்கள் வழங்கி அல்லாஹ் ஒருவருக்காக காத்துக் கொண்டு இருக்கிறோம். அந்த கூட்டத்தில் தான் நாங்கள் தான் இருப்போம். அந்த 3 கூட்டத்தில் யாரு? அல்லாஹை மட்டும் நம்பிய நல்ல அமல்கள் செய்த நல்லவர்கள் ஒரு கூட்டம், அல்லாஹை மட்டுமே வணங்கிய பாவம் செய்த மக்கள் ஒரு கூட்டம், அல்லாஹை மட்டும் வணங்கிய நயவஞ்சக கூட்டத்தில் 3 கூட்டம். உடனே அந்த மலக்குகள் அந்த என்ன செய்வாங்க, போயிடுவாங்க. அடுத்து அல்லாஹ்வுடைய குரல் வரும். இவ்வளவு நாள் மலக்குகள் தான் டீல் பண்ணிட்டே இருந்தாங்க. முதலாக அல்லாஹ்வுடைய குரல் மட்டும் வரும். இந்த 3 கூட்டத்தை அல்லாஹ் கேட்பான், நீங்கள் யாருக்காக காத்துக் கொண்டு இருக்கிறீர்கள்? நாங்கள் அல்லாஹ்வுக்காக காத்துக் கொண்டு இருக்கிறோம். அப்போ நீங்கள் அவர்களுக்கு பின்னால் போகலையா என்று அல்லாஹ் கேட்பானா? அப்ப அந்த கூட்டம் சொல்லுமா, இந்த உலகத்துல எவ்வளவோ கஷ்டங்கள் வந்தது, ஆனாலும் இறைவா உண்மையை வணங்குவதற்கு நாங்கள் தடம் போடுகிற இந்த மட்டுமே நாங்கள் வணங்கி கொண்டிருக்கிறோம் என்று சொல்ல மாத்திரத்துல அல்லாஹ் தன்னுடைய கரண்டை காலை மட்டும் காட்சிப்படுவான். உடனே அந்த 3 கூட்டங்களும் அல்லாஹ்வுடைய காலில சஜ்தா செய்ய முற்படும். அல்லாஹ்வை மட்டுமே வணங்கிய நல்லவர்கள் சஜ்தா செய்ய விடுவார்கள். அல்லாஹ்வை மட்டுமே வணங்கிய பாவம் செய்த மக்கள் கூட சஜ்தா செய்ய விடுவார்கள். அல்லாஹ்வை மட்டுமே வணங்கிய நயம் செய்யக்கூடியவர்கள் உலகத்தில் வாழும் பொழுது பிறர் காலம் செய்வது, பிறர் போற்ற வேண்டும் என்று செய்வது, அல்லாஹ்வுடைய திருப்தி இல்லாமல் செய்திருப்பார்கள். அவர்கள் அல்லாஹ்வுடைய காலை சரியா செய்ய முற்படுவார்கள். முதுகு வளையாது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மாட்டினுடைய கொம்பு எப்படி வளைவாக இருக்கும் அதுபோல அவருடைய முதுகு திரும்பி நிற்கும், வளையாது. கீழே அவருக்கு சரியா செய்ய முற்பட முடியாது. உடனே அல்லாஹ்வுடைய காலை சரியா செய்ய முடியாத அந்த நயவஞ்ச கூட்டம் நரகத்துக்கு போயிடும். இங்கே இருக்கக்கூடிய கூட்டம் 2 கூட்டங்கள் இருக்கிறது. அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் அந்த சம்பவத்தை அப்படி சுவாரஸ்யமா சொல்லிக்கிட்டே வராங்க. அந்த 2 கூட்டம் இருக்கா, அந்த 2 கூட்டத்துல அல்லாஹ் மட்டும் வணங்கி நல்லவர்கள், அல்லாஹ் மட்டும் வணங்கி தீயவர்கள். இப்ப இவங்க அடுத்த டெஸ்ட் என்ன? அல்லாஹ் நரகத்தை அப்படியே கொண்டு வருவான், இழுத்து வரப்படும், நரகம் அங்கிருந்து வரப்படும். நரகத்துக்கு மேலாக ஒரு பாலத்தை அல்லாஹ் அமைப்பான். பாலத்தை அமைத்தால் அந்த பாலத்துடைய நீளம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அது எவ்வளவு நீளம் என்பதை அல்லாஹ்வை தவிர வேற யாரும் அறிய மாட்டார்கள். அந்த பாலம் எவ்வளவு அதோ அல்லாஹ்வை தவிர யாரும் அறிய மாட்டார்கள். ஆனா ரசூலுல்லாஹ் அந்த பாலத்தை பற்றி சில விஷயம் சொல்றாங்க. அந்த பாலம் எப்படிப்பட்டது தெரியுமா? இயற்கையே அதை வந்து சாதாரணமா நடக்க முடியாது, வழிபோக்கூடிய தன்மை உள்ள பாலம். அந்த பாலத்துல இரும்பிலான கொத்திகள் இருக்கும், 2 சைடும் பயங்கரமான கூர்மையான கொத்திகள் இருக்கும், முள்கள் இருக்கும். அந்த முள் நேராக இருக்க சற்று வளைவாக இருக்கும். சாதாரணமா அந்த பாலத்துல கடந்து செல்ல முடியாது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த பாலத்தை கடந்து செல்வதற்கு ஒரு ஒளி வேண்டும். அந்த ஒளி என்ன? இந்த உலகத்துல நாம் என்ன அமல்கள் அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்வுடைய திருப்திக்காக செய்யறோமோ அதனால மறுமையில ஒளியாக வரப்போம். இந்த உலகத்துல நம்ம வந்து இறைவனுக்காக எந்த அளவுக்கு நன்மைகளை நல்ல அமல்களை அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறுவதற்காக செய்யறோமோ அதுக்கு தகுந்தால் போல் அங்கே ஒளி பிரகாசமாக வரப்போம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்காக அதிகமாக நேரத்தை ஒதுக்குறாரு, அல்லாஹ்வுடைய மார்க்க விஷயங்களுக்காக தன்னை முன்னிலைப்படுத்துறாரு. எங்கெல்லாம் மார்க்க பிரச்சனை அழைக்கிற உடனே ஓடி போறாரு, மார்க்கத்துக்காக தியாகம் பண்றாரு, மார்க்கத்துக்காக தன்னுடைய வாழ்க்கையை அல்லாஹ்வுடைய திருப்திக்காக முதல்ல போய் நிற்கிறாரு. எல்லா விஷயத்தையும்
சீக்கிரம் அல்லாவுக்காக மக்களுக்கு அல்லாஹ்வுடைய உபதேசத்தை செய்ய வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்றுள்ளார் இந்த உலகத்தை வாழ்கிறார் என்று சொன்னா அவருக்கு ஒளி எப்படி இருக்கும் தெரியுமா? மழையில பிரகாசமாக இருக்கும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த ஒளி இருந்தால்தான் அந்த பாலத்தை கடக்க முடியும். எப்படி இருட்டுல ஒரு ஒளி வேணுமோ அது போல அந்த பாலத்தை கடப்பதற்கு ஒளி வேண்டும். சிலர் இந்த உலகத்துல நன்மையை சற்று குறைவாக செய்திருப்பாங்க, அவங்களுக்கு எப்படி ஒளி வழங்கப்படும்? வேறு மக்களுடைய மரத்தின் அளவு, மரத்தினுடைய நிழல் அளவு ஒளி வழங்கப்படும். இப்படி நம்ம இந்த உலகத்துல என்னென்ன அமல்கள் செய்யறோமோ அதெல்லாம் ஒளியாக வழங்கப்படும். நாளை மறுமையில ஒளி அப்படி கூலி கொஞ்சம் கொஞ்சமா குறைந்து அந்த ஒளி பெருமுள்ள அளவுக்கு சில பேருக்கு வழங்கப்படும். அவருக்கு வந்து நன்மை இருக்காது. அப்ப அந்த பாலத்தை கடப்பதற்கு ஒளி வேண்டும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த ஒளியை கொண்டு சில பேர் கண் சிமிட்டும் நேரத்தில் அந்த பாலத்தை கடந்து சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க. சில பேர் இருக்கிறாங்க, அவர்கள் மின்னல் வெட்டும் நேரத்துல டக்கு அந்த பாலத்தை கடந்து சொர்க்கத்துக்கு போறாங்க. அந்த பாலம் எவ்வளவு நீளம் அது அல்லாஹ்வுக்கு யாருக்கும் தெரியாது. சில பேர் இருக்காங்க, அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒளியின் காரணமாக மேகங்கள் எவ்வளவு வேகமாக போகிறதோ அந்த அளவு வேகமாக போய் அந்த பாலத்தை கடந்து சொர்க்கத்துக்கு போய்வார்கள். அடுத்து சந்துகள் எந்த அளவு வேகமாக போகிறதோ அது போல் வேகமாக அந்த பாலத்தை கடந்து சொர்க்கத்துக்கு போய்வார். சில பேர் இருக்காங்க, அவங்க எப்படி குதிரையில எப்படி பயணம் செய்தால் வேகமாக போவாரோ அவ்வளவு வேகமாக, அது என்ன ஒளி வழங்கப்படக்கூடிய அந்த தன்மையை பொறுத்து இருக்கு. குதிரையை பயணம் செய்த போல பயணம் செய்து போவார். அடுத்து ஒட்டகங்களை போல, காற்றை போல, இப்படி அவர்கள் செய்த அமல்கள் அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்ற அமல்கள் போல அவருக்கு ஒளி வழங்கப்படும். அதை போன்று அந்த பாலத்தை வேக வேகமாக கடந்து செல்வார். கடைசியா அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அவர் அல்லாஹ்வை வணங்கியிருப்பாரு, நன்மையை குறைவாக செய்த காலத்தினாலே அவருக்கு ஒளி குறைவாக வழங்கப்படும். அப்படிப்பட்ட கூட்டம் என்ன செய்ய தெரியுமா? அந்த பாலத்தை கடக்க முற்படும் பெருவிரல் அளவுதான் அவருக்கு ஒளி கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த ஒளி திடீரென்று அணைந்து விடும். அப்போ அந்த பாலத்தில் இருக்கக்கூடிய கொக்கிகள் அவர்களை பிடித்து நரகத்திற்கு இருக்கும். அப்படி சில பேர் அந்த ஒளி இல்லாம அந்த பாலத்தை கடக்க முடியாம கஷ்டப்படுவாங்க, தவறு வருவாங்க. சில பேர் அந்த கொக்கி இழுத்து நரகத்துல விழுந்தவர்களும் உண்டு. சில பேர் அதிலிருந்து மீண்டு தவழ்ந்து சொர்க்கத்துக்குள்ள நுழைந்தவர்களும் உண்டு என்றால் அல்லாஹ்வுடைய சொல்றாங்க. அடுத்து சொர்க்கவாசிகள் எல்லாம் சொர்க்கத்துக்கு வந்த மாத்திரத்துல அல்லாஹ்வுடைய குரல் மீண்டும் வரும். அல்லாஹ் கேட்பான, சொர்க்கவாசிகளே உங்களுக்கு வேற என்ன வேணும்? இந்த சொர்க்கவாசிகள் சொல்வாங்க, தேவன் நரகத்திலிருந்து காத்து எங்களுக்கு சொர்க்கத்தை நீ தரவில்லையா? எங்களுடைய முகங்களை நீ வெண்மையாக்கவில்லையா? நாங்க நரகத்தை பார்ப்போம், எவ்வளவு பொறுமையா இருந்தது, அதிலிருந்து எங்களை காப்பாற்றிட்டே இறைவா, இதைவிட எங்களுக்கு என்ன வேண்டும் என்று அந்த சொர்க்கவாசிகள் சொல்லும்போது ரசூலுல்லாஹ் நினைவுபடுத்துறான், சொர்க்கத்தை விட கூடுதலாக அல்லாஹ் தருவான் என்று சொன்னானே, அதே அவங்க அல்லாஹ் சொல்றான், சொர்க்கத்தை விட கூடுதலாக நான் உங்களுக்கு ஒரு அனுப்புறையை தரப்போகிறேன். சொர்க்கவாசிகள் எல்லாம் அப்படி பிரமிச்சு பார்க்கும்போது அல்லாஹ் சொல்லுவானா, வாழக்கூடிய உலகத்துல நீங்க எதற்காக கஷ்டப்பட்டீர்களோ, அல்லாஹ் யாருமே தெரியாம பார்க்க முடியாம கஷ்டப்பட்டீங்க, அல்லாஹ் எப்படி இருப்பார், இதை தெரியாத சூழ்நிலையில் அல்லாஹ்வை வணங்குவீங்க. அது எல்லாம் இப்ப இதோடு முடிஞ்சிருந்தது. இனிமேல் உங்கள் மீது கோபம் கிடையாது, நான் என்னுடைய முகத்தை உங்களுக்கு காட்சிப்படுத்த போகிறேன் என்று சொல்லி அல்லாஹ் தன்னுடைய முகங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த திரைச்சீலை அகற்றி அந்த சொர்க்கவாசிகளுக்கு காட்சிப்படுத்துவான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எப்படி முழு நிலையை நீங்கள் பார்க்கறதுக்கு எந்த சிரமம் இல்லையோ அதுபோல் நாளை மறுமையில உங்களுடைய நிலையை பார்க்கறதுக்கு எந்த சிரமம் இருக்காது. ஏழை சொர்க்கவாசிகள் அப்படியே பார்த்து பிரமித்து போய் நிற்பார்கள். சொர்க்கவாசிகளுக்கு அப்படி கண்ணீரே அல்லாஹ் அல்லாஹ்வுடைய முகத்தை பார்த்து அல்லாஹ் கேட்பான், வேற என்ன வேணும் இறைவா? உன்னுடைய முகத்தை பார்த்துவதற்காக எங்களுக்கு சொர்க்கமே தேவை, இப்ப சொர்க்கத்தை வேண்டாம் சொல்றாங்க. அதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, சொர்க்கத்தை விட அல்லாஹ் கூடுதலாக தருவான் என்று சொன்னானே, அதுதான் அல்லாஹ்வுடைய முகம். அல்லாஹ்வுடைய முகத்தை பார்ப்பது என்பது சாதாரணமான விஷயம் கிடையாது. அல்லாஹ்வுடைய முகத்தை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் சொர்க்கவாசிகளாக ஆக வேண்டும். சொர்க்கவாசிகளாக ஆக வேண்டும் என்று சொன்னால் அந்த பாலத்தை கடக்க வேண்டும். அந்த பாலத்தை கடக்க வேண்டும் என்று சொன்னால் ஒளி வேண்டும். அந்த ஒளி நாம் செய்யக்கூடிய அமல்கள், இந்த உலகத்தில் செய்யக்கூடிய அவைகள் தான் நாளை மறுமையில் ஒளியாக
இருக்கிறது என்பதை நினைவில் வைத்துக் கொண்டு உலகத்தில் வாழும்போது அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்றவராக அந்த ஒளியை அதிகமாக பெறக்கூடிய மக்களாக நம் அனைவரும் அல்லாஹ் ஆட்சி அறிவுள்ளாக என்று கூறி என்னுடைய உடலுடைய நிகழ்ச்சியினமாக வந்து இல்லாயிருக்கிறார் சாமி. السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்ல அடியார்களே, கோடையுடைய வெப்பம் என்பது கோடை முடியக்கூடிய நேரத்தில் இருந்தாலும் எப்படி ஆரம்பத்துல வெயிலுடைய தாக்கம் இருந்ததோ அதையே போன்ற தாக்கம் இருக்கிறது. காலையில சூரியன் உதிக்கும் போதே அதனுடைய வெப்பம் பயங்கரமா இருக்கிறது. சென்ட்ரிங் போட்ட வீட்டுல இருக்கிறோம், இருக்க முடியல. அந்த அளவுக்கு வெப்பத்துடைய அந்த சூரியனுடைய நெருப்புடைய வெப்பம் நம்மளால தாங்க முடியல. எப்படியாவது இந்த வெப்பத்திலிருந்து பார்த்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக காலையிலே பணிக்கு போடும், மதிய நேரத்தில் ஓய்வு கொடுக்கும், எப்படியாவது இந்த வெயில இருந்து கொஞ்ச நேரம் தப்பிச்சு விடணும் என்பதற்காக சில நபர்கள் கொடைக்கானல் ஊட்டி போறாங்க. சில நபர்கள் பொருளாதார சிம்லா போன குளிர் பிரதேசங்களை போய் குளிர்ந்துட்டு வந்துருவோம், கொஞ்ச நாளைக்கு கூலிங் ஆகிட்டு வந்துருவோம் என்பதாக போறாங்க. சில நபர்கள் தன்னுடைய உடலை குளிர்ச்சியாக வைக்கிறது என்று சொல்லி மோர் பயணி போன்ற வியாபாரங்கள் எல்லாம் நடப்பது நம்மால் பார்க்க முடியாது. ஆனா இந்த வெயில் என்பது ரொம்ப நாள் கிடையாது. இங்க போன ஒரு 10 நாள் இருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு குற்றாலத்தினுடைய சீசன் காத்து வந்துடும், ஊரே குளிர்ந்த நிலையில ஆயிடும். ஆனாலும் இந்த 2 மாத வெயில் நம்மால் தாங்க முடியும். இந்த 2 மாதத்துல தாங்க முடியாதனால நம்மளால இயல்பான வாழ்க்கையை வாழ முடியல. தண்ணீரை அதிகமாக குடிக்கிறோம், எப்படியாவது உடம்பை குளிர்ச்சியாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறோம். இந்த 2 மாத வெயிலே நம்மால் தாங்க முடியல சொன்னா நாளே அல்லாம வைத்திருக்கக்கூடிய அந்த நரக வெப்பம் இருக்கு, அது 2 மாதம் மட்டும் எரியுமா? அந்த வெப்பம் என்பது சாதாரணமான வெப்பமா? அந்த வெப்பத்தை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்லும் பொழுது நிச்சயமாக அந்த மனிதர்களும் கற்களும் தான் அங்கே எரிபொருள். கற்கள் எரியும் என்று சொன்னால் எப்பேற்பட்ட நரகம் காத்து கொண்டிருக்கிறது. அப்ப அல்லாஹ் எப்படி சொர்க்கத்தை நல்லவருக்கு வைத்திருக்கானோ அதுபோல நரகத்தை பாவிகளுக்கும் கெட்டவர்களுக்கும் தீயவர்களுக்கும் அல்லாஹ் நரகத்தை தயார் செய்து வைத்துள்ளான். நரகம் என்பது சாதாரணமான நரகம் கிடையாது. அல்லாஹ் திருமலை குர்ஆன்ல சொல்லும்போது இந்த 2 மாசம் வெயில தாங்க முடியலையே, நீங்கள் அங்கே யுகமாக தங்குவீர்கள். உங்களுக்கு என்ன செய்யப்படும்? அங்கே இங்க குளிர்ச்சியா அங்க வெயில் வெப்பம் தாங்க முடியாம தண்ணி இங்க குடிக்கிறோமே, நாளை வறுமையில அங்க சூடு தாங்க முடியாம, அந்த நரகத்துல சூடு தாங்க முடியாம தண்ணீர் என்ற அந்த நரகவாசிகள் அங்க அழைக்கப்பட்டிருக்க அந்த மரத்திட்ட கேட்பாங்க, நாங்க என்ன தெரியுமா வழங்க போறோம்? இரும்பல் ஆன கொதிநீர், அந்த செம்பு அப்படி உருக்குன கொதிநீர் வருங்க, அந்த கொதிநீரை கொண்டு இந்த குடி என்று அங்க கொடுக்கப்படுமா நரகத்தை. அதை குடிக்க முடியுமா அந்த நீரை? அசுர அதனால சொன்னாங்க நரகம் என்பது மிக கொடுமையானது. நரகத்தில் கொடுக்கக்கூடிய குறைவான தண்டனை என்ன தெரியுமா? நெருப்பாலான செருப்பு உங்களுக்கு அணிவிக்கப்படும். அந்த செருப்பை கால மாட்டினா அந்த கொதி தாங்க முடியாம மூளை கொதிக்கும் என்று சொன்னா அதுதான் குறைந்த தண்டனை. அவ்வளவு கொடுமையான வெயில் வெப்பம் நரகம். தண்ணீர் என்ற அந்த மக்கள் அந்த நரகவாசிகள் அலறுவார்கள். அங்கே கொதிக்கும் நீரை, அதாவது அந்த செம்பிலான கொதித்த நீர் வழங்கப்படும். இன்னொரு வருஷத்தை அல்லாஹ் சொல்றான், தண்ணீர் என்ற அந்த நரகவாசிகள் அந்த வேலையை தாங்க முடியாமல் அப்படியே கருவார்கள். அவர்களுக்கு என்ன தெரியுமா வழங்கப்படும்? சீர் வழங்கப்படும், கொண்டு போய் குடி என்று கொடுக்கப்படும். உலகத்தில் வாழும்போது அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துற, அல்லாஹ்வுக்காக வாழல, ஒரு மனமோடு போக்குற வாழ்ந்து அப்ப எப்படி உனக்கு மறுமையை சொல்றதுக்கு நரகத்துல குடி வேலை அனுமதி என்று சொன்னால் அவர்கள் அந்த சீரையை வேண்டி மிடல் என்று விளங்குவார்கள். அது அவர்கள் தொண்டை குடிக்கு கீழே அதை எப்படி குடிக்க முடியும்? மரணம் அவர்களுக்கு சுற்றிலும் அவர்களுக்கு வரும், ஆனால் அவர்கள் மன்னிக்க மாட்டார்கள். அவர் நரகத்திலிருந்து வெளியேற வேண்டும் என்று நினைப்பார்கள். மீண்டும் அவர் நரகத்தில் தள்ளப்படுவார்கள். சொல்றாங்க, இந்த உலகத்துல நம்ம வைக்கணும் குளிர்ச்சியான பிரதேசத்துக்கு போறோம், நாளை மறுமையில நரகத்துல குளிர்ச்சி என்ற வார்த்தைக்கே இடமில்லை. சொல்றாங்க, குளிர்ச்சியா என்ற வார்த்தைக்கே நரகத்துல இடமில்லை. அங்க முழுவதும் துக்கம் தான், எங்க பார்த்தாலும் எரிஞ்சுட்டால்
எங்க பார்த்தாலும் நெருப்பாகத்தான் இருக்கும். அப்பேற்பட்ட நரகம் காத்து கொண்டு இருக்கிறது, ஜெயித்து கொண்டு இருக்கிறது. நான் மறுமையில் அந்த நரகத்தை எல்லாம் இழுத்து கொண்டு மரத்துவரை விட்டு நரகம் மிக கொடுமையாக இருந்து கொண்டு இருக்கும் என்று சொன்னால் நரகத்திலிருந்து நாம் நம்மை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். அதனாலதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இப்ப எப்படியாவது ஒரு பேரிச்சம்பழத்தின் ஒரு துண்டையாவது நீ தர்மம் செய்து அந்த நரகத்திலிருந்து வெளியே வந்து வேண்டாம். அந்த நரகம் மோசமான நரகம், அது நீ போன தாங்க மாட்ட. அங்க உன்னுடைய வெற்றியின் காரணமாக தோள்கள் எல்லாம் கருக்கப்படும், தோள்கள் எல்லாம் பொசுமோ, தோல் பொசுக்கிட்ட வேற குழந்தைமா மீண்டும் புது தோல் வழங்க போகும். அல்ல வரமாட்டான். அல்லாத பிடிக்காத செயல்களை செய்து இந்த உலகத்துல வாழ்ந்த மனிதர்கள் அல்லா வரமாட்டான். நீங்களும் புது தோல் வழங்கப்படும். அதுல நீங்களும் அவர்கள் வேதனை அறிவிப்பார்கள். நரகத்திற்கிட்டே நீங்க போயிடாதீங்க. ஒரு சின்ன பேரிச்சம்பழத்தின் துண்டையாவது தர்மம் செய்து அதிலிருந்து நீங்கள் விலகி வந்து விடுங்கள் என்கிறாக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க என்று சொன்ன இந்த வேலை காண முடியல. நாளை மறுமையில அந்த வெப்பம் எப்படி இருக்கும் என்பதை நாம யோசிக்கணும். நரகம் என்பதற்கு நம்ம வாழ்க்கையில அதுக்கு உண்டான வேலையை நாம் செய்யாமல் அல்லாஹ்வை மட்டுமே வழங்கக்கூடியவராக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்ன நரகத்துக்கு தள்ளக்கூடிய மிகப்பெரும் பாவங்களை இணைவைப்பு என்பது மிகப்பெரிய பாவமாக இருக்கிறது. இணைவைப்பை விட்டும் இன்னும் மோசமான தீய விஷயங்களை விட்டும் நம்மை பாதுகாத்துக் கொண்டு நாம் நரகத்திலிருந்து காப்பாற்றி சொர்க்கத்திற்குரியவராக, சொர்க்கத்தில் அல்லாஹ்வுடைய முகத்தை காணக்கூடிய மக்களாக உங்களையும் இனியும் அல்லாஹ் ஆட்சி வருவானாக வாசித்துவான். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.